அஸ்ஸலாமு அலைக்கும். மின்னும் மின்னு சமையலில் இப்போ நம்ம சாம்பார் சாதம் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அரை கப்படி அரிசி, 1/4 கப்படி பருப்பு, துவரம் பருப்பு தான் எடுத்திருக்கேன். இப்போது இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் காப்படி அரிசிக்கு 2.5 காப்படி தண்ணி வைப்பேன். அந்த கணக்கில் தான் வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ அரிசி போடுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நம்ம 3 விசில் வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் புளி ஊற வச்சுக்கலாம். சும்மா கொஞ்சமாக ஊற வச்சா போதும். இப்போ இந்த சாம்பார் சாதத்துக்கு காய் என்னன்னு பார்த்துக்கலாம். கேரட், வாழைக்காய், முள்ளங்கி, பீன்ஸு, கத்திரிக்காய், வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன காய் போடணுமோ போட்டுக்கலாம். இப்போ சாப்பாடு நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா பொங்கலுக்கு ஆக்குற மாதிரி நல்லா குலைவாக வச்சுக்கோங்க. நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சிருங்க. இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் 2 போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம், இப்போ காய் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் வதக்கி விட்ருவோம். இது சாம்பார் பொடி 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்ருவோம். உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. சாப்பாட்டில் நம்ம கொஞ்சம் போட்டிருக்கோம், பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா இந்த மசாலாவில் பிரண்டோன்னே நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ இதை நல்லா கொதிக்க விடுவோம். கொதி வந்துடுச்சு. இப்போ நல்லா கொதிக்க விட்டால் தான் இந்த காய்ங்க நல்லா வெந்து வரும். நம்ம காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இப்போ புளி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதை நல்லா இப்போ கொதிக்க வைக்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சாப்பாடை போட்டுக்கலாம்.
இப்போ நல்லா சாப்பாடை நல்லா மசிச்சு விட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசிச்சு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும் பாருங்கள். நல்லா இருந்துச்சு. நீங்கள் கட்டாயமாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சுருவோம். சிம்மில் வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாயில் நெய் ஊற்றிக்கோங்க. முந்திரியை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். இப்போ 2 வெந்தயம், கடுகு போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகா போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இதை தாளித்து இந்த சாப்பாட்டில் நம்ம போட்டுருவோம். அந்த முந்திரியும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தலையும் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த அளவுகளோட நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இதே மாதிரியே வரும். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டேஸ்ட்டு உண்மையிலுமே சூப்பராக இருந்துச்சு. நல்லாயிருக்கா? நான் சாப்பிட போகிறேன். வாங்க எல்லாமே சாப்பிட்லாம். இதுக்கு தொட்டுக்க என்னன்னா பாவக்காய் வறுவல், வாழைக்காய் வறுவல், வத்தல். இது காம்போ சூப்பராக இருந்துச்சு. கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள். என் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.